டிக்கெட்ஸ் மழை சாரல்ல நனைஞ்சிரும் உங்களுக்கு சார். பின்னாடி தூக்கி அடிக்கும். முன்னாடி உட்கார வைக்க பின்னாடி உட்காந்து ஈஸியாரே ஒரு ஒற்றை பாதை பேட்ச் ரோடு அப்போ நான் ஏந்த மாட சொல்லுறேன் சொல்றது தப்பு சரிங்களா? படிச்சுக்கோங்க சார். எல்லாம் நாங்களாம் பார்த்தவங்க புரியுதா? இது வந்து திருவாரூர் போகிற வண்டி இல்லை, பாண்டி போகிற வண்டி. ஃபர்ஸ்ட்டு தொலைதூர பயணம் முக்கியத்துவம். அப்புறம் தான் உங்களுக்கு புரியுதா? சீட்டு ஃப்ரீயா சொல்லல புரியுதா? இருங்க சீட்டு ஃப்ரீயா தான் உட்காரலாம். சீட்டு அதான் சொல்றேங்க. கிளம்பும் போது பாண்டி சீட்டு வந்தா இந்த சீட்டு கொடுத்துடணும். நான் தர்றேன் ஒரு நிமிஷம் தர்றேன். வேற ஒன்றும் கிடையாது. ரூல்ஸ் சொல்றீங்க இல்லையா? ரூல்ஸ் வந்து நீ எங்க பார்க்கணும் மட்டும் பண்ணு அப்படின்றீங்களா? ஆமா கம்ப்ளைண்ட் வாங்கிக்கலாம் பண்ணு. பாண்டி சீட்டு தான் புரியுதா? உங்களுக்கு ஏற்று போன சொல்ல ஒரு சீட்டு கூட அதான் ரெக்வெஸ்ட் பண்றது நீங்க ரெக்வெஸ்ட் பண்றது சொல்றாங்க சொல்லாங்க. ஆனா நீங்க அப்படி சொல்லல. நீங்க சொல்லுங்க ஏறே கூடாது என்ன பிரச்சனை பண்ணுவாங்க? ஏறே கூடாதுன்றீங்க. ஏறே கூடாது சண்டை போடுறாங்க சார். எவ்வளவு சீட்டு ஃப்ரீயா இருக்கு பாருங்க. ஏறி சண்டை போடுறாங்க. வா கூடாது நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஏறிட்டு திருவாரூர் பஸ்ல எனக்கு அதுதாங்க சொன்னாங்க. நாங்க தான் சொல்ல ஏறி சொல்லுவோம் புரியுதா? ஏறி உட்காந்து நீங்க அப்படி சொல்லவே இல்லை சார். சீட்டா கூட சண்டை போடுவாங்க. சண்டை பண்ணி தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கறேன். அதான் என்ன சண்டை அதெல்லாம் நாங்கள் பாதாம சோமி இப்போ என்னங்க ஏங்க உங்களுக்கு ஸ்டேஜ்லாம் சொல்லல புரியுதா? திருவாரூர் டிக்கெட் தான் முதல்ல பாண்டி சீட்டு கொடுத்தா அப்படி தான் உட்காரு நிற்கப்புங்க. சொல்ல முடியும். ஏன்னா நீங்க உட்கார கூடாது சீட் தரணும் சொல்லுங்க. யாரும் கூட சொல்லாதீங்க. நான் சொல்லுங்க உட்கார கூட சொல்லல. பாண்டி சீட்டு பாருந்தா என்ன சீட்டு கொடுக்கணும்? நீங்க என்ன சொன்னீங்க? அதான் பிரச்சனை. அப்படி சொல்ல நீங்க அப்படி சொல்ல வேற என்ன சொல்றாங்க? திருவாரூர் யாராவது வேற தான் சொல்லுவாங்க. முதல்ல வேற சொல்லுவாங்க. பின்ன ஏன் சார் சொல்றீங்க? பாண்டி ஏங்க நீங்க சொல்ல போல நீங்க கலை செய்யறோம். அது பண்ண என்ன சொல்றது சொல்லுங்க பாப்பா. அது நீங்க சொல்லி சொல்ல முடியும். திருவாரூர் பஸ் இல்லாம இல்ல லோக்கல் வண்டி 100 வண்டி போகுதுங்க. கண்டக்டர் ஆவீங்களா? லோக்கல் பஸ்ல லோக்கல் பஸ் கண்டக்டர் ஆவீங்களா நீங்க? இந்த மாதிரி கண்டக்டர் வருவாங்க. என்ன பண்ண முடியும்? அது மாதிரி தான் எங்களுக்கு தேவைக்கு ஒரே பஸ் இல்ல 100 பஸ் இருக்கு. இங்க இருந்து அது 2 மணி நேரம் ஆகும் 3 மணி நேரம் ஆகும். கூட ஆவணும். அதுதாங்க பண்ண முடியும். அதுதான் எம்டிஸ் இருக்குது லோக்கல்ல. நீங்க அப்படி சொல்லக்கூடாது சார். தப்பு. நீ சொல்லலாம். நீங்க சொல்லாதீங்க புரியுதா? நான் சொல்ல என் கடமை. முதல்ல வந்து பஸ் தொலை தூரத்துக்கு தான். அப்புறம் தான் நீ லோக்கல் இங்க தொலை தூரத்துக்கு வந்து பஸ் கிளம்பும் போது எம்டிஸ் வண்டி இருக்குது. எல்லாம் இல்ல இல்ல சார். வேணா படிச்சு பாருங்க. படிச்சு பாருங்க. பாருங்க சார். நான் புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு ஆளுக்கு நான் வந்து இடம் தரமாட்ட சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு மீறி அவங்க நான் வேணா இறக்கி விட்டுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் திருவாரூர் ஏறாங்கன்றாரு. நாங்கள் வந்து அந்த ப்ரைவேட் பஸ்ஸில் போனால் 3 மணி நேரம் ஆகும். சுற்றி போவோம். நைட் நேரம் ஆச்சு மழை பெய்யுது. நாங்கள் டெய்லியாக போகணும். அதுக்கு தான் சொல்கிறேன் சார். எல்லாத்தையும் அவங்க சொல்லவே மாட்டாங்க. நிறைய பேர் என்ன செய்யறாங்க லேடிஸ்லாம் வந்து இறக்கி விடுவாங்க கரையிலே. எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஆஃபீஸ் சொல்ல கேளுங்க. எல்லாம் இறக்கி கொடுத்தா பாவலிங்களா என்னமோ நடக்குது. ரோடு நிப்பாட்டிட்டு சீட்லாம் தரணும்னு சொன்னா சேவை எடுத்துக்குறாங்க. யாரும் எவ்வளவு சண்டை போடுறாங்க. நான் கொடுத்துருக்கேன். நான் இப்ப அப்படியே சொன்ன வார்த்தை தப்பு இல்லை. ரூல்ஸ் என்னன்னா பஸ் கிளம்புது பார்த்தீங்களா? அப்போ ஏறி விடக்கூடாது. தப்பு. சீட்டு ஃப்ரீயாக தான் உட்காரலாம். எது சிறந்தவரை வந்து அவங்க விருப்பம்.
உங்க சொல்றதை பாருங்க சார், எங்களை கொஞ்சம் பாருங்க. சார் நாங்கள் பார்க்குறேன் சார், இல்லைன்னு சொல்லல சார். கலெக்ஷன் வந்து வச்சுக்க, கலெக்ஷன் வாங்க மாட்டோம். அதுதான் சொல்லலை, பேசஞ்சர் வரட்டும் இடம் தரைஞ்சு விட்டேன் நான்.